இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பட் இன்றைக்கி தான் நான் போஸ்ட் பண்ணுறேன். பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஆரவல் தான் வந்திருக்கோம். எப்பொழுதுமே பாண்டிச்சேரியை கிராஸ் பண்ணி தான் எங்கள் ஊருக்கு போவோம். அப்போல்லாம் கேட்டுகிட்டே இருப்பேன், எங்கேயாவது ஒரு பிளேஸ்க்கு அழைச்சிட்டு போங்க அப்படின்ட்டு. சுத்தமாக டைமே இருக்காது. ஊருக்குமே அவசரமாக கிளம்புற மாதிரி தான் இருக்குமா. இன்றைக்கி ஊர்லேருந்து சென்னை வந்து காலையிலே கிளம்பிட்டோம். அதனால் ஒரு 2 மணி போல் பாண்டிச்சேரியை கிராஸ் பண்ணும்போது திடீர்னு ஆரவல் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி நானும் வித்தியாசமாக இருக்கேன்ட்டு போனால், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெடிடேஷன் பிளேஸ் தான். மற்றபடி அங்கே பெருசாக எதுவுமே கிடையாது. ஆனால் வந்து பேர்ட்ஸ் இருக்குது, க்ளே பண்ணுற திங்ஸ்லாம் இருக்குன்னாங்க. பட் நாங்கள் அதெல்லாம் பார்க்கல. இப்போ எனக்கு 3rd மந்த்து வந்து அந்த பீரியடில் இருந்ததுனால பார்த்திங்கன்னா எனக்குலாம் நடக்கவும் முடியல. ஸோ எல்டர் பீப்புளுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் கொடுத்து அவங்களே வந்து பிக்கப் ட்ராப் பண்ணுவாங்க. ட்ராப் பண்ணுறதுக்கு எல்லாருமே உண்டு. பட் பிக்கப்னால் அந்த சுற்றி காட்டுவாங்க. அது பார்த்திங்கன்னா பெரிய காடு மாதிரி தான் இருந்துச்சு அங்கங்கே. பெருசாக எனக்கு எதுவுமே கண்ணில் வந்து ரொம்ப க்ரீனிஷாக அது மாதிரிலாம் தெரிஞ்ச மாதிரி இல்லை. நானும் ஜெய்யும் வந்து பார்த்திங்கன்னா பாஸில் போயிட்டோம். ஸோ கன்சீவாக இருக்கிறதுனால எங்களுக்கு பாஸ் கொடுத்து வேனில் அனுப்பி விட்டாங்க. என் ஹஸ்பண்ட் பாதி தூரம் நடந்து வந்தாங்க. அப்போயே நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன், இங்கே பெருசாக ஒன்றும் இல்லை, நீங்கள் அங்கேயே இருங்க, நாங்கள் வந்துடுறோம் அப்படின்ட்டு. ஒரு 5 மினிட்ஸ் தான். உடனே வந்து பஸ்ஸு வந்ததும் ரிட்டன் ஏறி வந்தாச்சு. அப்புறம் ஃபுட் கோர்ட்டில் வந்து வழக்கம் போல் சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் லஞ்சு வந்து வெளியில் பெருசாக எடுத்துக்காதனால ஒரு ஸ்நாக் ஐட்டம் மாதிரி பாவ் பஜ்ஜி, அதுக்கப்புறம் சாண்ட்விச், ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிட்டோம். ஐஸ்கிரீம் அவ்வளோ நேச்சுரலாக வந்து பார்த்திங்கன்னா பியூரான மேங்கோ எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டில் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. அவ்வளோதான், நல்லா சாப்பிட்டுட்டு ஆசையை நிறைவேற்றி சென்னை பக்கம் கிளம்பியாச்சு.